சிலம்பம் விளையாடுறவங்க இந்த விளையாட்டுக்கு எதுக்குடா வேட்டி சட்டை போடணும், அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டா அதுகளோட ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டு போகுதுங்க. ஆனா சொல்றாங்க வேண்டான்னு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்க எதுக்குமா போகணும், இது எங்க ஊரு, நாங்க இங்கதான் இருப்போம். தம்பி இந்த விளையாட்டு தான் விளையாடுவாரா, இல்லாட்டி எங்க கூட சேர்ந்து சிலம்பம் விளையாடுவாரா? அவனை பார்த்தா அப்படி தெரியலடா, பல்லாங்குழி பாண்டின்னு தான் விளையாடுவான் போல இருக்கு, அதுவும் வயசு பிள்ளைங்க கூட. சொல்றாங்க யார பார்த்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேற எல்லாருக்கூடயும் விளையாடுவான்டா, விளையாட்டு விளையாடணும்னு சொல்லுங்கடா. என் பேரங்கிட்ட மோதி ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜில்லாவிலே ஆளு கிடையாது. நீ என்னடா அமைதியா நின்னுகிட்டு இருக்க? எதா இருந்தாலும் நமக்கு வாயில பேசி பழக்கம் இல்ல, எல்லாம் கையில பேசிதான் பழக்கம். மறு வீட்டுக்கு வந்த இடத்துல வம்பு வேண்டாமேன்னு பாக்குறேன். நம்மளா வம்பு சண்டைக்கு போகல, ஆனா வர்ற சண்டையை விடக்கூடாது. இதா சேது நீயே சொல்லிட்ட, இன்னைக்கு ஒரு சண்டைய போட்டுருவோம். பேரன் உங்க கூட சிலம்பாட்டம் ஆடுவான்டா. பேரன் முதுகுல சுண்ணாம்பு வைக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுப்பேன். நாங்க 6 பேர் இருக்கோம், உங்க மகன் முதுகுல சுண்ணாம்பு வச்சா எவ்வளவு கொடுப்ப? 6 லட்சம் ரூபா கொடுக்குறேன்டா. பாண்டி சொல்றாரு ஏன்டா அப்படி உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை கிட்ட? தாய் சொல்றாங்க என் பேரன் சண்டை போடுவான்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா விரட்டி விட்டுக்கிட்டு இருக்க. இப்ப சண்டை நடந்தாகணும், நடக்கிற சண்டைய ஓரமா நின்னு வேடிக்கை பாரு, ஆரம்பிங்கடா. ஏது எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறாரு. அப்பத்தா கேக்குறாங்க என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? அப்பத்தா நம்ம வழக்கப்படி 3 முறை அடி வாங்கணும், வாங்கிட்டேன்ல, வட்டி முதலமா திருப்பி கொடுத்துருவோம். அப்பத்தா கம்ப போடு. சேது சேது அடிக்கிறாரு கம்ப வச்சு. சொல்றாரு என் மாப்பிள்ள ஜெயிச்சிட்டாருவா. ஈஸ்வரி சொல்றாங்க மலரு எனக்கு தலை வலிக்குது, காஃபி போட்டு கொண்டு வா. எத்தனை ட்ரிப் எனக்கு காஃபி போடணும் நான் சொல்றது? நிஜமானி அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிடணும், அதை விட்டுட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா நீ? வச்சிருங்கம்மா, வேற ஒரு நினைப்புல நான் நின்னுகிட்டு இருந்தேன், கவனிக்கலம்மா. ஈஸ்வரியோட மக மலரை பத்தி கம்ப்ளைண்டா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட. சொல்றாங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாட்டி உன்னையும் அப்பனையும் விரட்டி விட்டுருவோம் பாத்துக்க, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இதுக்கு அடிபட்டு இருக்கு, தமிழ் மருந்து போட்டு விடுறாங்க. சேது அவங்க அவ்வளவுல பேசுறாங்க, அவங்கள அடிச்சு கைகால உடைக்காம என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? அவங்க சின்ன பையன், அதனாலதான் எதுவும் செய்யல. எல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த அப்பா கேக்குற? சேதுங்கிற பையன் மறு வீட்டுக்கு வந்து தான் அட்ரஸையே மறந்துட்டான்ப்பா, தான் அவன் வீட்டு அட்ரஸ ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். லந்தா பிறகு என்னடா பேரன் சம்பந்தம் பண்ணிருக்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? 2 நாள் வந்து இருந்து இவங்க என்ன பண்றாங்க, நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு பார்க்கதான் வந்தேன். நீ என்னடா சேது கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? ஆண்டி சொல்றாரு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா, உன் மாமனாருக்கு சந்தோஷமா, உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே, ஏன் அப்ப இந்த மாதிரி பேசுற? நீ வந்தது எனக்கு சந்தோஷம் தான், தானம்மா, எத்தனை நாள் வேணாலும் இரு, மொத்தத்துல நம்ம வீட்டு நினைப்பு உனக்கு வரல அவ்வளவுதானே, சேர்த்து இருக்க சொல்ற. இன்னைக்கு தான் உனக்கு அங்க வரணும்னு தோணுதுன்னு நான் பாக்குறேன். சாவித்திரி கிட்ட தாமரை சொல்றாங்க இன்னைக்கு என்னடான்னா அம்மாச்சியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, தமிழ் வீட்டுக்கு. அம்மாச்சிய புரிஞ்சிக்கவே முடியலம்மா. சரி சொல்றாங்க வயசாக மூளை குழம்பி போச்சோ உங்க அம்மாச்சிக்கு, அதுதான் இந்த மாதிரி ஆகுது. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் தாமரை, அவங்க 2 நாள் இருந்துட்டு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லாம நான் பிறந்த ஊரும் அதுதான், நான் புகுந்த ஊரும் அதுதான் அப்படின்னு அது வாட்டுக்கு பைய தூக்கிட்டு என்ன திட்டிட்டு போயிருச்சு. ஆச்சி வர வர தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கும் நல்லது இல்ல, உங்க அம்மாவுக்கும் நல்லது இல்ல. அதுக்கு உங்க அம்மாச்சிய அவங்க போக்கிலே விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம். மலரு அழுதுகிட்டே போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போஸ் மலருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலரு நடந்ததெல்லாம் சொல்றாங்க, உங்க அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு. மலரு சொல்றாங்க நம்ம கல்யாண விஷயத்த பத்தி உங்க வீட்டுல பேசுங்க சொல்றாரு. என்ன மலரு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? உண்மையாதான் மலரு பேச முடியும், நேரங்காலம் பார்த்து. வீட்டுல யாராச்சும் நம்ம 2 பேரும் பேசுறத பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க, நான் போறேன் மலரு. சொல்றாரு உன்னைய மாதிரியே உன் மருமகனும் மாவீரன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றாங்க உன் மருமகனை தான் சொல்லியிருப்பாங்க, உன்னைய சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ சேர்த்து சொல்லாத. ஹிந்தி சொல்றாங்க அப்படி சொல்லுங்கம்மா, இவராதான் சேர்த்து சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாட மாட்டீங்களா? நம்ம விளையாட்டே வேற இல்ல, நம்மள ஜெயிக்க இந்த ஜில்லாவிலே ஆள் இல்ல பாருங்க. இப்படி என்ன விளையாட்டு மாமா? நீ 3 சீட்டு களத்துல வேணா நீங்க மாவீரனா இருக்கலாம், ஆனா சீட்டு கட்டுல நான் தான் மாவீரன். இன்னைக்கு பாத்துருவோமா பாண்டி? அப்பத்தா உனக்கு விளையாட்டு தெரியுமா தெரியாதா? அப்பத்தா அப்பனா பாத்துருவோம், என் கூட விளையாட தயாரா? யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம் மாப்பிள்ள.
உஸ்பெகிஸ்தானின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.